டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ்.கே. பிரபாகர் நியமனம். கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த எஸ்.கே. பிரபாகரை டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமித்து தமிழக அரசு உத்தரவு. ராமநாதபுரம் அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 6.6 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். இலங்கையில் இருந்து கடல் மார்க்கமாக தங்கத்தை கடத்தி வந்த 2 கைது. அரசு பள்ளியில் படித்த மருத்துவ மாணவர்களின் படிப்புச் செலவை அரசே முழுமையாக ஏற்கும். புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. விஜயின் த.வே.க. மாநாடு நடத்த விக்கிரவாண்டியில் இடம் தேர்வு. வரும் செப்டம்பர் 22 அல்லது 26ஆம் தேதிகளில் தமிழ்நாடு வெற்றி கழக மாநாடு நடைபெறும் என தகவல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு காரணமாக கூறப்படும் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் மீட்பு. திருவள்ளூர் ஒரக்காடு பகுதியில் உள்ள நிலம் தொடர்பாக ரவுடி நாகேந்திரன் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கு இடையே மோதல் இருந்ததாக தகவல். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் கூட்டுறவு வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி வங்கி மேலாளர் பலி. வங்கியில் இருந்த பேட்டரி வெடித்து வங்கி மேலாளர் ஸ்ரீதர் உயிரிழந்த சோகம். கடலூரில் சரித்திர பதிவேடு குற்றவாளி வங்கி கணக்கில் ஒரே மாதத்தில் 2.5 கோடி ரூபாய் வரவு. பெரியாங்குப்பத்தை சேர்ந்த ரவுடி அசோக்குமாரின் வங்கி கணக்கு வரவு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை. கர்நாடகாவில் அணைகள் நிரம்பினால்தான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு.